நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் மீது ஒரு பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க சார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி மீது சில அவதூறு தடை செய்யப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காங்கன்னு. இப்போ அதை குறித்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? அவர் தான் வழக்கு போடுங்கன்னு என் மேலே நிறைய உந்துதல் கொடுத்தாரு. இல்லை, அண்ணன் சீமான் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்கு என்பது திட்டமிட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வார்த்தையை அண்ணன் சீமான் அவர்கள் பயன்படுத்தினார்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வரலாறுகளை எடுத்து பாருங்க, கம்பராமாயணத்தில் அந்த வார்த்தை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் அந்த வார்த்தைகள் இருக்குது, எத்தனையோ தமிழ் பாடல்களில் அந்த வார்த்தைகள் இருக்குது. அதற்காக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவது தவறு அப்படின்னு ஆயிடாது. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதை பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்பாக சாட்டிய துரைமுருகன் அவர்கள் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த பாடலை பாடி மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இந்த பாடலை எழுதியவர் யார், இந்த பாடலை பாடியவர் யார், இந்த பாடலை வெளியிட்டவர் யார், அவர்கள் மீதுலாம் போடப்படாத ஒரு வழக்கு திரு சீமான் அவர்கள் மீது வழக்கு போடுறாங்க. நீங்கள் கூட சொன்னீங்க, அண்ணன் சீமான் அவர்களே என் மேலே வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால வழக்கு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க உடன்பிறப்புகளும் சொல்றாங்க. சரி, அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, என் மீது நீ வழக்கு போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. நீ வழக்கு போட்ட எதையும் சீமான் அவர்கள் சொல்றாருல, மலையை வெட்டாத, மண்ணை அல்லாத, மரங்களை வெட்டாத, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், கனிம வளங்களை பாதுகாக்கணும், கொள்ளடிக்காத, ஊழல் பண்ணாத, லஞ்சம் பண்ணாத, மதுவை விற்காத, கஞ்சா விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு, அதை கண்டுபிடின்னு சொல்றாரு. ஏன் இதெல்லாம் நீங்க பண்றது இல்லை? அப்ப திரு சீமான் அவர்கள் என் மீது வழக்கு போடுன்னு சொல்லும்போது நீங்க வழக்கு போடுற நீங்க இத்தனை விடயங்களை வந்து சீமான் அவர்கள் பேசும்போது ஏன் பேசலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இது திட்டமிட்ட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே. இப்ப என்னன்னா, இதே திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்றாரமா, நீ எசி தானமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போதெல்லாம் இந்த ஆணையம் எங்க போனதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசும்போது சொல்றாரு, நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி அவர்கள் கேட்டாரு அப்படின்னு. அப்போ திரும்பவும் நெறியாளர் அவர்கள் கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கீங்க, நான் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பாக பண்ணுங்க, அவர் சொன்னது தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்போதெல்லாம் இந்த ஆணையம் எங்கே போனது? ஒரு வேங்கவியல் சம்பவம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் பிறக்கக்கூடிய ஒரு மனித மிருகத்தை உருவாக்கிய இந்த திராவிடம் என்பது ஏன் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல? அப்போதெல்லாம் இந்த ஆணையம் எங்கே போனது? அப்போதெல்லாம் நீங்கள் வந்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக அந்த குற்றவாளிகள் யாரு, நீரின்றி அமையாத உலகு என்று சொல்வது வள்ளுவனுடைய வேங்கவியல் இஷ்யூ எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு ஈடுபட்டிருக்கு சார். ஈடுபட்டிருக்கு. நான் சொல்வது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்ல உலக பொதுமறை நூலான திருக்குறள் சொல்லுது நீரின்றி அமையாத உலகுங்கிறது. உலகத்தில் நீரினுடைய மதிப்பெண்ணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா குடிக்கக்கூடிய நீர்ல மலம் கலக்கக்கூடிய ஒரு மனித மிருகத்தை உருவாக்குனது யாருன்னு இந்த திராவிடம் தானே. விசாரணை போயிட்டு இருக்குன்னு தான் சார் சொல்றேன். எத்தனை நாளா, எவ்வளவு நாளா விசாரணை? இப்ப ஒரு வேங்கவயலுங்கிற ஒரு கிராமம், அங்க ஒரு பட்டியல் சமூக மக்கள் வாழ்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டுருச்சு. நீங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக போகுது. இது வரைக்கும் நீங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. இதுவே ஒரு அமைச்சரோ எம்எல்ஏவோ முதல்வரோ இல்ல உங்க சொந்தக்காரங்க வீட்லயோ இது நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? உடனே நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா? எடுத்துக்க மாட்டீங்களா? அப்ப பொதுமக்களுக்குன்னா ஒரு பார்வை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, பட்டியல் மக்களை திமுக அரசு வஞ்சிக்கிறது. நான் சொல்லல, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சொல்றாங்களா இல்லையா, திட்டமிட்டு இது மாதிரி பண்றாங்கன்ட்டு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காருல்ல, எத்தனை விஷயத்த வந்து சட்டமன்றத்தில் பேசிட்டாரு இந்த விடயத்தை. வேங்கவேல் சம்பவத்தை அப்படியே மறந்தாச்சு இன்னைக்கு. ஆனா திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி ஒரு பாடல் பாடிட்டாருன்னு சொல்லி இவ்வளவு ஒரு பெரிய வழக்கு, இதெல்லாம் வேடிக்கையா தானே இருக்கு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது இந்த வழக்கு போடப்பட்டது. மறுபடியும் திரு சீமான் அவர்கள் இதே பேசினா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எதிராக பேசுறா நீங்க சொல்றீங்க. இது சண்டாளன்ங்கிற வார்த்தை என்பது தமிழ்ல வந்து எல்லா இலக்கியங்களும் இருக்குன்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. இது தவறான வார்த்தையே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சரி, நான் என்ன கேட்கறேன், இத்தனை அமைச்சர்கள் பேசுறாரு, திமுக சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எத்தனையோ பேர் வந்து பேசுறாங்க, கையை கட்டி நிக்க வச்சு பேசுறாங்க, பிளாஸ்டிக் சேர் போட்டோ வச்சு பேசுறாங்க. அப்போதெல்லாம் பொங்காத இந்த ஆணையம் திரு சீமான் அவர்கள் மீது மட்டும் வழக்கு போடுவதில் அந்த ஆர்வம் காட்டுவது ஏன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப யார் சொல்லி நீங்க வழக்கு போடுறீங்க? திமுக சொல்லி நீங்க வந்து இந்த ஆணையம் வந்து வழக்கு போட சொல்லுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் நீங்க பார்க்கல. சாதி ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கா இல்லையா? எத்தனை சாதி ஆணவ படுகொலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செய்திகள்ல. கிட்டத்தட்ட 200 நாட்கள்ல பல கொலைகள் நடந்திருக்குன்னு பத்திரிகையினுடைய தரவுகள் சொல்லுது. நாங்குநேரி சம்பவத்துல அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவன்கள் எப்படி அருவாளம் பற்றியும் போனது. அப்ப யார் இங்க சாதியை ஊக்குவிக்கிறா? 60 ஆண்டுகளுக்கு மேலாக சாதியை ஒழிப்பு தான் பேசுறீங்க நீங்க, திராவிடம்ங்கிறவங்க பேசுறாங்க. இங்க சாதியை ஒழிச்சிட்டாங்களா? ஒழிக்க நடந்துகிட்டே இருக்கு. 60 ஆண்டுகளாகவா? 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல. 60 வருஷமா இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சி நாங்க தான், திராவிட மாடல், ஒட்டுமொத்த இந்தியாவே எங்களை பார்த்து புகழ்துன்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சி காலம் 10 ஆண்டுகள் இருந்தது, 2011 to 2021 வரைக்கும். அதுல பல்வேறு சிக்கல்கள் நடந்ததை விட்டுருங்க. ஆனா இந்த திமுக பொறுப்பேற்ற இந்த 2021 இருந்து 24 இந்த 3 ஆண்டுகள்ல எத்தனை சாதிய படுகொலைகள் நடந்திருக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப நீங்க என்ன சாதிக்கு எதிராக நீங்க என்ன செயல்படுத்திட்டீங்க? இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில பேசும்போது சொல்றாரு, ஆணவ படுகொலைக்கு தனியான ஒரு சட்டம் இயற்ற வேண்டாம்னு சொல்றாரு. ஏன் சட்டம் இயற்றுங்க, சட்டங்களை வந்து தண்டனைகளை வந்து கடுமையாக்குங்க, ஏன் அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் பண்ணலாம்ல. திட்டமிட்டு தமிழர்களுக்கு உள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துவதுதாங்க திராவிடம். இப்போ மற்ற மாநிலங்களை நீங்க ஒப்பீடு செய்யும் போது தமிழ்நாட்டில் குறைந்த அளவு தான் இருக்குன்னு அவங்க டேட்டா சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவன் வந்து குடிக்கிறான், தம் அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ஆனா நான் குடிக்க மட்டும்தான் செய்யறேன் அப்படின்னா நான் நல்லவனா கெட்டவனா? கெட்டவன் தானே. அப்ப நீ தவறு செய்யற, நீ செய்வது தவறுன்னு தெரியுது. ஆனா பக்கத்து மாநிலத்தோட ஏன் கம்பேர் பண்ணணும்? பக்கத்து மாநிலத்துக்காரன் வந்து தன்னுடைய பொண்ணுல பக்கத்துல கேரளா இருக்கு, அவன் மலைகளை வெட்டுவதில்லை, மரங்களை வெட்டுவதில்லை, அங்க வந்து திராவிடம்ங்கிற வார்த்தை இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் திராவிடங்கிற வார்த்தையை அழிச்சிடுறோம்,
நாங்கள் மண்ணை வெட்ட மாட்டோம், ஆத்து மண்ணில் அள்ள மாட்டோம்னு சொல்லுவீங்களா? அதெல்லாம் சொல்றது இல்லை. ஆனால் மற்ற விஷயங்களுக்கு மட்டும் பக்கத்து மாநிலத்தை கம்பேர் பண்றீங்க. அந்த பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள், ஆந்திராவை சேர்ந்த முதல்வர் அவருடைய தாய்மொழி தெலுங்கு, அவர் அங்கே முதல்வராக இருக்காரு. தெலுங்கானாவை சார்ந்தவர் அவருடைய தாய்மொழி தெலுங்கு, அங்கே முதல்வராக இருக்காரு. கர்நாடகாவை சார்ந்தவர் அவருடைய தாய்மொழி கன்னடம், அவர் அங்கே முதல்வராக இருக்காரு. கேரளாவை சார்ந்தவர் ஒரு மலையாளி, அவருடைய தாய்மொழி வந்து மலையாளம், அவர் முதல்வராக இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஸ்டாலின் எப்படி முதலமைச்சர்? இல்லையா, அதுக்கு தரவு கூறுகள் இருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்களே, அவங்க யாரு, தன்னுடைய இனம் யாரு, எல்லாமே அவங்களே சொல்றாங்களா. தமிழுக்கு செம்மொழின்னு அந்தஸ்து வாங்கி கொடுத்தவங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா மொழிகளுக்கும் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. ஆனா செம்மொழின்னு நீங்க சொல்றீங்க அந்தஸ்து வாங்கி கொடுத்தாருன்னு. சரி, அந்தஸ்து வாங்கி கொடுத்து இன்னைக்கு தமிழுடைய நிலை என்ன? எத்தனை அரசு பள்ளிக்கூடங்களில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது? இன்னைக்கு சாலைகளில் தமிழ் இருக்கா? இன்னைக்கு வணிக வளாக கட்டிடங்களில் தமிழ் இருக்கா? தமிழ் மொழி இங்க அழிஞ்சிட்டு இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க, தமிழ் மொழி இங்க அழிதா இல்லையா? இல்ல சார், அதுக்கான முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை முன்னெடுப்புகள் பண்றாங்க? 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மொழி அழிவதை வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஒரு மொழியை அழிச்சுக்கிட்டு, வணிக வளங்கள் திராவிடம்னா என்ன, மாடல்னா என்ன? இவர் தமிழ் மொழியை காத்த ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன், அவருடைய வாரிசு, அவருடைய தவ புதல்வன். இங்க திராவிடம்னா என்ன, மாடல்னா என்ன? மாடல்னா ஆங்கில வார்த்தை, திராவிடம்னா என்ன வார்த்தை? இதுக்கு பதில் சொல்லுங்க. திராவிடம் என்பது ஒரு மொழியா, ஒரு இனமா, இல்ல அதுக்கான ஒரு தரவுகள் இருக்கா, வரலாற்று சான்றுகள் இருக்கா, இலக்கியம் இருக்கா, எழுத்து பேச்சு எதுவுமே இல்லையா? திராவிடங்கிற மொழி இல்ல, எழுத்து வடிவம் இல்ல, சொல் வடிவம் இல்ல, எதுவுமே இல்லையா? அவங்க திராவிடம்ங்கிறது மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு கொள்கையா தானே சொல்றாங்க. அந்த கொள்கையும் தமிழ்நாட்டை தாண்டி போல. இப்ப ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சி புரிந்தாரு ஒரு தமிழ்நாட்டில், ஒரு தமிழர். அதற்கு பின்பாக ஒரு தமிழர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க. ஆனா இடைப்பட்ட காலத்துல ஏன் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆக முடியல? ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது கர்நாடகாவிற்கு ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் வர்றாரு, கேரளாவிற்கு கேரளாவை சேர்ந்தவர் வர்றாரு, ஆந்திராவுக்கு ஆந்திராவை சேர்ந்தவர் வர்றாரு. ஆனா தமிழ்நாட்டுக்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஈவே ராமசாமி அவர்கள் தானே மாநில தலைவராக வர்றாரு காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப அவருக்கு தெலுங்கு தெரியுது இல்ல? அப்ப தெலுங்கு அவருக்கு தெரியும், அவர் நல்லா தெலுங்கு பேசுவாரு. யாரு நான் சொல்றது வந்து இன்னைக்கு பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களுக்கு தெலுங்கு நல்லா தெரியும். அவர் நினைச்சிருந்தா ஆந்திராவில் போய் வந்து திராவிடத்தை பேசியிருக்கலாமே, கர்நாடகத்துல போய் வளர்த்துருக்கலாமே, கேரளாவில் போய் வளர்த்துருக்கலாமே. ஏன் அங்கெல்லாம் வளர்க்க முடியாம தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம்னு பேசுறீங்க? இதே பெரியார் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு? தமிழ் மொழியை வந்து பேசாத, உன் வீட்டுல வேலை பார்க்கறவங்க கூட தமிழ் மொழி பேசாத, தமிழ் மொழி பேசுவது அவமானம், திருக்குறள்ல மனநாட்டம் அடிக்கிறதுன்னு சொன்னவர் தானே பெரியார் அவர்கள். ஆனா இன்னைக்கு பெரியார்னு பேசுறீங்களா, தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களா? திராவிடங்கிற நாடு தழுவே தானே. இப்ப நம்ம தேசிய கீதத்துக்குள்ள நீங்க திராவிடங்கிற சொல் இடம்பெற்றிருக்குல்ல. அதுதான் அந்த காலத்துல தெரியாம இன்னைக்கு எழுதி போயிட்டாங்க. 2009க்கு பின்பாக திரும்ப ஈழ படுகொலைக்கு பின்பாக என் இனம் அங்க அழிக்கப்படுகிறது, இங்க கை கட்டி வேடிக்கை பாக்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க, மம்தா பானர்ஜி அவர்கள் கிட்டத்தட்ட 23 நாட்கள் உண்ணாவிரதம். நான் சந்திரசேகர ராவ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் இருந்து இருந்தார். ஆனா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைவேளையில ஒரு உண்ணாவிரதம், போர் நின்றுச்சுன்னு சொல்லி அந்த உண்ணாவிரதத்தை நிப்பாட்டிட்டு அங்க மக்கள் மீண்டும் அங்க கொல்லப்படும் போது பதுங்கு புள்ளியில் இருந்தவர்கள்லாம் வெளியில வந்து பலியாகும் போது இங்க பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஐயா நீங்க தானே சொன்னீங்க அங்க போர் நின்றுச்சுன்னா, இன்னமும் அங்க போர் நடந்துட்டு இருக்குன்னா மழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லைன்னு பேசினவர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள். தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் பற்று கொண்டவராக நடிக்கிறீங்க. ஏன் நடிக்கணும்? நாங்க கேட்பது அதானே. அந்த தரப்புலன்னு சொல்றப்ப அவங்களுக்கு இருந்து வந்த நியூஸ் அப்படிதான் வந்துச்சு, போர் நின்றுடுச்சுன்னு சொன்னதுனால தான் நாங்க அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சொல்லுங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. நீங்க நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அன்றைய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஐயா கருணாநிதி அவர்கள்ட்ட. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போட்டு பாருங்க, அந்த காணொலிகள் இருக்கு. ஆனா ஏன் இது வரைக்கும் அந்த ராஜினாமா அவர் ஏற்கல? அப்போது இருந்த முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் ராஜினாமா கடிதத்தை ஏற்கல? ஏற்கவே இல்லையா? தமிழர்களுக்கு எந்த விதத்தில் நல்லதே செய்யலையே, எந்த விதத்தில் நல்லது செஞ்சிருக்காங்க? தமிழ் மொழியை வளர்த்துருக்காங்க. நீங்க சொல்லுங்க, திருக்குறளுக்கு 133 அடியில சிலை கன்னியாகுமரியில் வச்சாரு, நாங்க பாராட்டுறோம். ஆனா 134 அடியில வந்து மெரினாவில் பேனா சிலை வைக்கணும்னு பேசினது யார்? திருவள்ளுவரை விட உயர்ந்தவர் ஐயா கருணாநிதி. சொல்லுங்க, இதெல்லாம் என்னத்தை சொல்றது? ஆனா இன்னும் அது ஆரம்ப கட்டத்துல தானே இருக்கு. இன்னும் பேனா சிலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகல. இல்ல, பேனா சிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலன்னா திரு சீமான் அவர்களுடைய கடும் எதிர்ப்பு, மக்கள் வந்து பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க பேனா சிலை ஏன் அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, பேனா சிலை வைப்பதற்கு 80 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்க முடியும், கார் ரேஸ் நடத்துவதற்கு 250 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்க முடியும். அப்ப 2 பட்ஜெட்டையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாய். ஓகேங்களா, 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த 2 விஷயத்தை உங்களால பண்ண முடியுது. கார் ரேஸ் நடத்துறீங்களா, ஃபார்முலா கார் ரேஸ் சென்னையில் நடத்துறீங்களா? இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன்? ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இதனால என்ன பயன் இருக்கு? விளம்பரங்கள் மூலமா வரும் சார். இதுக்கப்புறம் தான் அவங்க இல்லை என்ன வரப்போகுது? ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ, யாராவது ஒருத்தவங்க வந்து பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்க செலவு பண்ணிட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொன்னீங்க. கேட்டா வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள்லாம் வரப்போகுதுன்னு சொல்றீங்க. அப்ப வெளிநாட்டுக்கு சென்று முதலீடு ஈர்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றிருக்காரு. ஏன் அங்க போன இங்கே உட்காந்துட்டு கார் ரேஸ் நடத்திக்கலாம்னு அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு பதில் சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்வர் தமிழக முதல்வர் டைரக்டாவே போய் மீட் பண்றாரு. மீட் பண்ணி என்ன முதலீடை கொண்டு வந்தார்? ஏற்கனவே துபாய் போனாரு, எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தாரு? ஸ்பெயின் போனாரு, எத்தனை முதலீடுகளை கொண்டு வந்தாரு? சார், இது குறித்து நீங்க அதிமுக ஆட்சியில் அந்த கேள்வி கேட்டீங்களா? வெள்ளை அறிக்கை கேட்டீங்களா? அதிமுக ஆட்சியிலையும் நம்ம கேட்கிறோம், திமுக ஆட்சியிலையும் கேட்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீங்களும் தவறு செய்தவர்கள், இவர்களும் தவறு செய்தவர்கள். நாங்கள் திமுக அதிமுக 2 கட்சியிலுமே தமிழ்நாட்டுக்கு வேணாம்னு தானே சொல்றோம். நாங்க இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க சொல்லி திராவிடம்ங்கிற கட்சி இங்க தமிழ்நாட்டுக்கு வேணாம். மக்கள் மறுபடியும் அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல, அதாவது ஒரு 60 ஆண்டுகளாக ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்படுத்திருச்சு. இப்ப நான் காலையிலேயே தூங்கி எந்திரிச்ச உடனே நான் தேநீர் தான் குடிக்கணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா, நான் தூங்கி எந்திரிச்சோடனே தேநீர் குடிச்சா நான் பழகிடுவேன்.
அப்ப என்ன ஆகுனா அதே போலதான் திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து தமிழர்கள் ஏமாந்து போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாய பிள்ளைகள் நீங்க பாருங்க, எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை, கோட்டை கொடுப்பதில்லை, கோழி பிரியாணி கொடுப்பதில்லை, பணம் கொடுத்து ஒரு கூட்டத்துக்கு ஆட்களை கூப்பிடுவதில்லை. அப்படி இருந்தும் மிகப்பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள் வந்து ஒரு சினிமா நடிகரோ ஒரு அரசியல் பின்புலம் வாய்ந்த தலைவர்களோ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணதில்லை. சீமான் என்ற ஒற்றை மனிதர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் பிரச்சாரம் பண்றாரு. ஆனா இப்படி அவருக்கு வாக்கு விழுவுது? ₹1 காசு கூட கொடுக்காம ஓட்டுக்கு 2000 ரூபாய் வாங்குறானா இல்லையா, 1000 ரூபாய் வாங்குறானா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து உங்க கிராமத்துல பாத்திருப்பீங்க, தேர்தல் சமயங்கள்ல வாக்குகளுக்கு பணம் கொடுக்குற திமுக அதிமுக இரு கட்சிகளும் பணம் கொடுக்குதா இல்லையா? நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்காம தடுத்து களமாடுறாங்களா? எப்படி 36 லட்சம் வாக்குகளை வாங்க முடியுதுன்னா அந்த 36 லட்சம் பேரும் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா? நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து முன்னேற்ற முடியாதா? பிற மாநிலங்களை பார்க்கும்போதும் பிற நாடுகளை பார்க்கும்போதும் ஏன் தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குன்னு ஒண்ணு இல்லைங்க. கார் ரேஸ் நடத்துறாங்க, சென்னையில மழை பெய்யுது, உடனடியாக அந்த சாலைகளை தூய்மைப்படுத்துறாங்க, தூய்மை பணியாளர்களை உள்ள கொண்டு வராங்க. சாலைகளில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சினுங்கிறீங்க. சரி, ஓகே, சாலைகளில் இருக்கிற நீரெல்லாம் உறிஞ்சிட்டீங்க, சாலைகள்லாம் ரொம்ப தரமான முறையில் போடுறீங்க, 200 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. இதே சென்னையில எத்தனை இடங்கள்ல சாலைகள் சரியில்லை, எத்தனை இடங்கள்ல சாலை விபத்துகள் ஏற்படுகிறது, எத்தனை சிக்னல்கள் சரியில்லை. நீங்க பாருங்க, நீங்க இன்னும் இல்லை, சென்னை சாலைகளை நீங்க போய் சுத்திட்டு வாங்க, இருசக்கர வாகனத்தை எடுத்துங்க, போயிட்டு நீங்க சுத்திட்டு வாங்க. எத்தனை இடங்கள் மழை வடிகால் படியும் நடந்துகிட்டு இருக்குல்ல? எத்தனை ஆண்டுகளாக 2023 டிசம்பர்ல மழை வரும்போது, டிசம்பருக்கு முன்னால என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை மில்லிமீட்டர் மழை வந்தாலும் எவ்வளவு மழை பெய்ந்தாலும் தமிழ்நாடு தாங்கும், சென்னை தாங்கும். இதே அமைச்சர் தான் சொன்னாரு. சுப்பிரமணியம் அவர்கள் பேசினாரு, மேயர் பிரியா அவர்கள் பேசினாங்க, திமுக அரசு நிறைய நடவடிக்கை எடுத்துட்டாங்க. வரலாறு காணாத மழையா? வரல, எப்பேற்பட்ட மழை வந்தாலும் சமாளிப்பாங்க. ஆனா 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் போட்டீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு அப்புறம் இல்ல நாங்க 2000 கோடி ரூபாய் செலவு பண்ணுங்க, 2000 கோடி ரூபாய் இருக்குன்னாங்க. எங்க 2 நாள் பெய்யுற மழைக்கு சென்னையில அங்கங்க தண்ணி தேங்கி நிக்குதா இல்லையா? இவர்களை வைத்து விட்டு என்ன பண்ணுவது? ஒண்ணு இல்ல, அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க, ஏற்கனவே திமுக என்ன பண்றாங்கன்னா, எண்ணூர் துறைமுகத்திலிருந்து மதுரை வாயில் வரைக்கும் ஒரு பைபாஸ் கொண்டு வராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கூவம் நதியினுடைய கரையில வந்து பாத்தீங்கன்னா அங்க தூண்கள்லாம் அமைக்கிறாங்க. அப்ப அதிமுக ஆட்சி வந்ததுக்கு பின்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தூண்களை வந்து நீங்க கூவம் நதியில அமைச்சா கூவம் நதியில ஓடக்கூடிய தண்ணீர்கள் எங்கேயும் போகாது, அங்க தேங்கி நின்றோம். இதனால வந்து சென்னையில பெய்யக்கூடிய மழையினுடைய நீர் வடிகாலாக இருக்கக்கூடிய கூவம் வந்து தண்ணியை வெளியே கடத்தாது, அதனால இந்த திட்டத்தை கைவிட்டணும்னு சொன்னாங்க. சரி, நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தீங்களா, திமுக ஆட்சிக்கு வந்தாங்களா, மீண்டும் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஏன் நடத்துறாங்க? அப்ப கூவம் நதியில இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தம் பண்ணாம, அங்க இருக்கக்கூடிய சாக்கடைகளையும் அங்க இருக்கக்கூடிய கழிவுகளையும் சுத்தம் பண்ணாம நீங்க எப்படி இங்க பெய்யக்கூடிய மழை நீரை வந்து வெளியேற்ற முடியும்? கூவம் நதியை சுத்தம் பண்ணுவதற்கு 1967 இருந்து 2024 வரைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எத்தனை கோடிகள், எத்தனை முறை நீங்கள் சுத்தம் பண்ணீங்க? சரி, நீங்க சுத்தம் பண்றீங்க, ஆனா 700க்கும் மேற்பட்ட வாயிலாக வந்து ஹோட்டல்ல இருந்து வர்றது, வீடுகள்ல இருந்து வருது, தொழிற்சாலைகள்ல இருந்து வருது, அத்தனை கழிவு நீரும் வந்து எங்க கலக்குது? கூவத்துல தானே இருக்குது. எங்க கூவம்ங்கிற நீரை நதியை வந்து நீங்க என்ன சொல்றோம்னா நாத்தம் அடிக்குது கூவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கூவம்னா என்னன்னா கலீஜா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கூவம்னா அப்படியே இருந்தது. கூவம் என்பது ஒரு தூய நதிங்க. காசியில ஓடக்கூடிய நதி போல ஒரு தூய நதியாக இருந்தது. கிட்டத்தட்ட 114 கோவில்கள் கூவத்தினுடைய நதிக்கரை ஓரத்தில் அமைந்திருந்தது. வெளியில இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பக்தர்கள் எல்லாருமே கூவ நதியில குளிச்சுட்டு தான் கோவிலுக்கே போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தூய நதியாக, புண்ணிய நதியாக இருந்த கூவத்தை மாற்றியது யார்? கூவம் என்பது அவ்வளவு சுத்தமான நதி. அப்போ உள்ள மக்கள் தொகையும் இப்போ உள்ள மக்கள் தொகையும் ஒண்ணும் இல்ல சார். அப்ப இருக்கிற மக்கள் தொகையும் இப்போ இருக்கிற மக்கள் தொகையும் இருக்குல்ல. அப்ப வாங்கின எம்எல்ஏ சம்பளமும் இப்போ வாங்கின எம்எல்ஏ சம்பளமும் ஒண்ணா? அப்ப வாங்கின முதல்வருடைய சம்பளமும் இப்போ வாங்குற முதல்வருடைய சம்பளமும் ஒண்ணா? சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்களா? எம்எல்ஏக்களுக்கு வந்து இல்ல சம்பளம் பத்தல, 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு சம்பளத்தெல்லாம் உயர்த்துறீங்க. சரி, அன்னைக்கு இருக்கிற ஐயா காமராஜரும் ஐயா கக்கனும் எப்படி போனாங்க? பேருந்துகள்ல போனாங்க. ₹1 சொத்து செத்தாம இறந்து போனார் ஐயா காமராஜர், மக்களுக்காக வந்துட்டு போனாரு. ஐயா கக்கன் அவர்கள் பேருந்துல பயணம் பண்ணாரு. ஓமந்தூரார் அவர்கள் ரயில்ல போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய பையனுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு மேல ஒரு வயசு கூட போயிடுச்சுன்னு போயிட்டு அரை டிக்கெட் முழு டிக்கெட்டா வாங்கின முதல்வர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்கலாம் எங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் உங்களால சுத்தம் பண்ண முடியல? கேட்டா முதலைகளை பிடிக்க 3000 குடிப்பீங்க, சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கை வந்து கரையான் தின்றுச்சுன்னு சொன்னவர் தானே ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணவர்கள்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டவர்களுடைய ஆட்சியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்? ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் கார் ரேஸ் நடத்துறாரு. எத்தனை எதிர்ப்பு, பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்குது, நாம் தமிழ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது, அத்தனை திமுகங்கிற ஒரு கட்சியை தவிர அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்புகளை தாண்டி எந்தவித பிரச்சனையும் இல்லாம எந்தவித விபத்தும் இல்லாம நடத்தி முடிச்சிருக்காரு. பாராட்டுகள் எங்க கூஞ்சிட்டு பாராட்டுகளை கூக்கிறீங்க. யாருக்கு இதுல லாபம்? உங்களுக்கு ஏதாவது லாபம் வந்துச்சு அதெல்லாம்? இந்த ஃபார்முலா ரேஸ் நடத்தல எனக்கு எந்த லாபமும் இல்லை. இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சிருச்சா? ஏங்க, என்னுடைய மாநிலத்துல என்னுடைய மண்ணுல என் இனத்தை சார்ந்தவன் எத்தனையோ பேர் கிரிக்கெட் பிளேயரா இருக்கான், கபடி பிளேயரா இருக்கான், வாலிபால் பிளேயரா இருக்கான், ஃபுட்பால் பிளேயரா இருக்கான். இத்தனை பேர்களை உங்களால ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒலிம்பிக்ல போயிட்டு இந்தியன்ஸ் இருப்பாங்க, தமிழ்நாட்டில இருந்து போனது எத்தனை பேர்? விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே. நீங்க ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் ஆகுதுல, இது வரைக்கும் எத்தனை விளையாட்டு வீரர்களை நேஷனல் லெவலில் நீங்க விளையாட வச்சிருக்கீங்க? ஒரு 5 இருந்து 6 பேர் வரைக்கும் போயிருக்காங்க. 5-6 தானே. 8 கோடி மக்கள் தொகையில் 5-6 தானே. கேவலமா இல்ல? 140 கோடி மக்கள் தொகையில இருந்து வெறும் 50 பேர் விளையாட போறது பெருசா? வெறும் 50 லட்சம் பேர் மக்கள் தொகையில் இருக்கிறவங்க 25 கோல்டு மெடல் அடிக்கிறாங்க, அது பெருசா? அப்ப நீங்க யாரை இங்க ஊக்கப்படுத்துறீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டா இருக்காதீங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டின் மீது ஆர்வம் காட்டி எந்த விளையாட்டுல வந்து சிறப்பாக இருக்கும், இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கான விளையாட்டு எது? ஒரு கபடியில எத்தனை பிளேயர் நீங்க நேஷனலுக்காக இருக்கீங்க? நடராஜன் ஒரு பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், ஒரு தமிழர், தமிழ் குடியில பிறந்தவர்,
ஏன் இந்தியன் அணியில் செலக்ட் ஆக மாட்டேங்கிறாரு? சார் அது பிசிசிஐ உதயநிதி சார் அவர் கண்ட்ரோல் இல்லையே, விளையாட்டுத்துறை அமைச்சர் கண்ட்ரோல் இல்லையே. இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய ஏதாவது பண்ணணுமா இல்லையா? இப்போ பிசிசி என்பது அமித்ஷாவுடைய மகனுடைய கையில இருக்கு, ஸ்டாலினுடைய மகன் கையில இல்ல. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கிரிக்கெட் பிளேயரை நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயரா உருவாக்கி இல்லைங்க. ஐபிஎல் மேட்ச் நடக்குது இல்ல, ஐபிஎல் மேட்ச்ல எத்தனை தமிழ்நாட்டு பிளேயர்கள் கலந்துக்கிறாங்க உள்ள. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு அணி இருக்குல்ல, இதை வந்து முதல்வர் கேட்க முடியாதா? முதல்வரால் சொல்ல முடியாதா? தமிழ்நாட்டில் இருந்து என்னங்க தமிழ்நாட்டு சார்பாக ஒரு அணி விளையாடுறீங்க, அந்த அணியில ஒரு தமிழர் கூட இல்லையா, ஆனால் சிங்கள வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களே, எப்படி தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு அவர் பேச மாட்டாரு? அந்த அதிகாரம் கூட முதல்வர்கிட்ட இல்லையா? அப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாத முதல்வர் எதற்கு இதுல தமிழக அரசு தலையிடணுமா? ஏன் தலையிடக்கூடாதா? மற்ற விஷயத்தெல்லாம் தலையிடுறீங்க. சார் நம்ம 6 கோடி 7 கோடி தமிழ் மக்களுமே நம்ம டோனி டோனி தானே சார் சொல்றோம். 6 கோடி மக்களுமே டோனி டோனின்னு சொல்றோம். அது நம்ம இந்தியாவில் இருக்க இப்போ பிறக்காத அர்னால்டெல்லாம் நம்ம வந்து எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு ஜிம் ட்ரைனிங்ல பார்க்கும்போது அர்னால்டை நான் வந்து ஏத்துக்கிறேன், வேன்டிஸ்ல நான் ஏத்துக்கிறேன், கிறிஸ்டோபர் நோலனுடைய படங்களை நம்ம பார்க்குறோம், ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோடைய படங்களை பார்க்குறோம், ஜேம்ஸ் கேமரனுடைய படங்களை பார்க்குறோம், ரசிக்கிறோம், நம்ம அவர்கள் ரசிகராக இருக்கும். அது தப்பு இல்லை, தோனியை கொண்டாடுறது தப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில இருந்து ஏன் ஒரு பிளேயரை உண்டாக்க முடியல? இதே ஒரு முறை தான் சார் ஸ்டேடியத்துல மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது செருப்பு தூக்கி அடிச்ச விஷயம் நடந்துச்சு. எதுக்காக நடந்தது? அது வேணும்னே பண்ணாங்களா இல்லை எதுக்காக நடந்தது? ஒட்டுமொத்த பார்வையில தமிழ் தேசிய உணர்வுகள் பண்ண மாதிரி தானே. நான் இங்க அடிமையா இருக்கிறேன்ல, என்னுடைய குரல் உனக்கு ஒலிக்கல, என்னுடைய குரலை நீ கேட்க மாட்டேங்கிற, என்னுடைய பிரச்சனையை கேட்க மாட்டேங்கிற, என்னுடைய வழியை நீ கேட்க மாட்டேங்கிற. ஏதோ இன்னைக்கு சொல்றாங்க ஏதோ ஒரு நடிகைக்காக நடத்தப்பட்ட கார் ரேஸ்ன்னு சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியல. ஆனா அந்த நடிகைக்காக நீங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு கார் ரேஸ் நீங்க நடத்தக்கூடிய நீங்கள் தமிழக மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறான் கேட்டா, நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் மாதம் உரிமை தொகை கொடுக்குறீங்க. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குற அளவுக்கு வாங்குற அளவுக்கு என்னுடைய குடும்ப பெண்களை வைத்திருப்பது யாரு? இந்த திராவிட கட்சி தானே. இன்னைக்கு எத்தனை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம ஸ்விக்கி சொமேட்டோல வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, ராபிடோல வண்டி ஓட்டிட்டு இருக்கான், இரவும் பகலுமா. எத்தனை வேலை வாய்ப்புகள் நீங்க உருவாக்கி கொடுத்து. நீட் தேர்வை நாங்க ரத்து செய்வோம், நீட் தேர்வு வந்து எங்களுடைய ரகசியம் தெரியும்னு சொன்னீங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டீங்களா? 50 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கினீங்களா? அந்த கையெழுத்து எங்காச்சு? சேலத்தில் நடந்த காவால பாட்டை போட்டு மாநாட்டில் கீழே போட்டு மீச்சாங்க, நடந்துச்சா இல்லையா? சார் நீட் தேர்வுக்காக, நீட் தேர்வு எதிர்ப்புக்காக தமிழக சட்டசபையில பதிவு பண்ண முதல் அரசாங்கம் இதுதானே. இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம் அதை தீவிரமா செயல்படுத்தலையே. சரி, நீட் யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது? காங்கிரஸுடைய ஆட்சி காலத்தில். கூட்டணியில் இருந்தது யாரு? திமுக. செயல்படுத்தினது யாரு? பாஜக. நீங்க பாஜகவை எதுக்குறேன், நீட் தேர்வே நான் விளக்குவேன், நீட்டினுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியும், நீட்டை ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் கடமை, வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தால் நீட்டு ஒழிப்பை பத்தி தெரியும் பேசினேன். உதயநிதி அவர்கள் இப்ப எங்க போனாரு? நான் பேசல, உதயநிதி அவர்கள் பேசினாரு. வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தா நீட்டை ஒழிப்பது எப்படின்னு எனக்கு தெரியும்னாரு. ஏன் அவருக்கு இப்ப இதெல்லாம் இல்லாம போயிடுச்சா? அதற்கேற்ற சட்ட முன்னெடுப்புகள் நடந்து கொண்டுதான் சார் இருக்கு. நீங்க சட்ட முன்னெடுப்புகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டீங்களா? இல்ல நாங்கள் ஆட்சி அமைத்தவரும் நீட்டை நாங்கள் விளக்குவோம் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டீங்களா? 2021 தேர்தல் பிரச்சாரங்களை நீங்களே போட்டு பாருங்க. விளக்கும்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. சரி, செப்டம்பர் 1 தங்கை அனிதா நீட்டுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்த நாள். அந்த செப்டம்பர் 1 தான் கார் ரேஸ் நடத்தணுங்கிறது என்ன? இப்போ நீட்டு ஒழிப்பு என்பது எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்று வேலையோ அதே போல ஒரு ஏமாற்று வேலை தங்கை அனிதாவை வந்து நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று நினைவு கூர்ந்திருக்காங்க. தங்கை அனிதாவுக்கு பின்பாக எத்தனை பேர் இறந்து போனாங்க? இத்தனை உயிர்கள் பலியார்களே, இத்தனை மாணவர்கள் பலியானாங்களே, இதெல்லாம் யார் பொறுப்பு இருக்கு? எங்க நீங்க நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்களேங்க, சொன்னதுனால தானே நான் உங்களை நம்பி ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஏன் நீட்டை ஒழிக்கல? அப்ப அந்த கேள்வி நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? சரி, நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னீங்க? டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்க சொன்னவர் நான் இல்ல, அம்மையார் கனிமொழி அவர்கள். இப்போது அம்மையார் கனிமொழி அவர்கள் எங்கே? இப்போது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் நடைபெறுகிறதா இல்லையா? தீபாவளியை முன்னிட்டு கட்டிங்ல டெட்ரா பாக்கெட்ல கொண்டு வராங்க சரக்கு. இது தேவையா? ஒரு அமைச்சர் சொல்றாரு காலையில 7 மணிக்கு குடிக்கிறவங்க எல்லாம் குடிக்காருன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லல, திமுகவை சார்ந்த அமைச்சர் சொல்றாரு. இப்ப இது யாருக்கான ஆட்சி? மக்களுக்கான ஆட்சியா? அரசு மதுபான கூடங்கள் நடத்துற பார்கள்லாம் ஒழிச்சிருக்காங்க. பார்களை ஒழிச்சிட்டா நீங்க சொல்லுங்க, சீப்பை திருடி வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா? சார் படிப்படியா தான் சார். 3 ஆண்டுகள்ல எத்தனை கடைகளை மூடி இருக்காங்க? 500 கடைகள் மூடப்பட்டிருக்கு. அந்த 500 கடைகளும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார், அதனால மூடப்பட்டது அந்த 500 கடைகளும். திமுகவின் சார்பாக எத்தனை மதுக்கடைகளை மூடி இருக்காங்க? சரி, சாராய ஃபேக்டரிகளை ஆலைகளை நடத்துவது யாரு? எங்க 900 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக அமெரிக்கா போறாரு ஒரு முதல்வர். ஆனா இங்க தமிழ்நாட்டுல முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து 908 கோடி ரூபாய் அபராதம். அப்ப பாருங்க, 908 கோடி ரூபாய் எத்தனை சைபர்னு சத்தியமா எனக்கு தெரியாது, மக்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. 908 கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாதுங்க. அவ்வளவு கோடி ரூபாய் வந்து நீங்க அபராதம் மட்டும் கட்டுறீங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளவாக இருக்கும், உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவாக இருக்கும்? அப்ப தமிழ்நாட்டுடைய கடனை அடைச்சிடலாமே. இதுதான் நான் சீமான் அவர்கள் சொல்றாரு. 60 ஆண்டு கால ஆட்சியை நீங்க ஒரு எளிதா குறை சொல்லிடுறீங்க. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சீமான் சார் சொல்ற மாதிரி நீங்க வந்து பொதுமேடையில பேசுறப்ப இங்கேருந்து நான் காவல் பண்ண அனுப்பிடுவேன், இங்கேருந்து மப்டியில தூக்கிடுவேங்கிற மாதிரி ஈஸியா சொல்லிட முடியாது இல்லை சார். அதுக்கான சட்ட முன்னெடுப்புகள் இருக்கு, பரிந்துரைகள் எல்லாமே இருக்கு. அது நீங்க எப்படி? இப்ப நீங்க ஒரு வீடு கட்டணும்னு கனவு காண்றீங்க. இப்போ ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு எனக்கு ஒரு வீடு கட்டணும், நான் இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கேன், இந்த வீட்டை எனக்கு ஒரு எத்தனை நாள்ல கட்டி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க. அவர் ஒரு 6 மாசத்துல கட்டித்தரேன் அப்படிங்கிறாரு.
நீங்க இன்னொரு இன்ஜினியர்கிட்ட போறீங்க, அவர் 10 மாசத்துல கட்டி தரங்கிறாரு. அப்ப நீங்க யார்கிட்ட கட்டுவீங்க? 6 மாசத்துல கட்டி தரேன்னு சொல்ற இன்ஜினியர்கிட்ட தான் நீங்க வீடு கட்டுவீங்க, பணமும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்ட்டு. அப்ப நீங்கள் ஆட்சி அமைக்கும் போது அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திமுகங்கிற ஒரு கட்சி உருவாக்கப்பட்ட போது கருப்பு சிகப்புல நாங்கள் கொண்டு வரோம், இங்க இருக்கக்கூடிய வறுமைகளை ஒழிக்க போறோம், இங்க நாங்கள் புரட்சி செய்ய போறோம், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்க போறோம்லாம் பேசுனீங்க. சரி, அப்படியே கடந்து 2024 வாங்க, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? இப்ப நீங்க வீடு கட்ட கொடுத்த இன்ஜினியர் உங்களுக்கு 60 நாள்ல வீடை கொடுக்கல, 6 மாசம் கொடுக்கல, 6 வருஷத்துல கொடுக்கல, 60 வருஷம் ஆகிட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ இன்ஜினியரடா, முதல்ல உனக்கு வீடு கட்ட தெரியுமா? 6 மாசத்துல கட்ட வேண்டிய வீடு 60 வருஷம் ஆகி நீ கட்டலாம்னா நீ டுபா கூறா இல்லையான்னு நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆட்சியும். அப்போ உங்களுக்கு முதல் முறை நாங்கள் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுக்குறோம். 5 ஆண்டுகள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியில எத்தனை பேர் வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்க, எவ்வளவு பேசுறாங்க, அந்த பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்காங்களான்னு தெரியல, எனக்கு மக்கள் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்து பாருங்க, என்ன தெரியுமா நடக்கும்? நாம் தமிழர் கட்சியில நீங்க ஆட்சி வந்ததுன்னா, ஏன்னா அவங்க சும்மா வாயால பேசக்கூடியவர்கள் இல்லை, செயல்படுத்தி காட்டக்கூடியவர்கள். ஏன்னா மற்ற எல்லா கட்சிகளுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒருபோதும் இனி திமுக அதிமுக கூட்டணி வைக்க மாட்டேன், எந்த திராவிட கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னவங்க தேர்தல் வந்தோடனே கூட்டணி போயிடுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், திடீர்னு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போறேன்னு, விஜய் அவர்கள் திராவிடம் பேர்ல கட்சி ஆரம்பிக்கல, தமிழக வெற்றி கழகம். அங்க திராவிட அந்த பாடல் கொடி பாடல்ல கூட திராவிடங்கிற ஒரு வார்த்தை வரல, அவர் திராவிடத்தை பத்தியும் பேசல. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட நீங்க ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்து பாருங்க. ஏன்னா அவங்க வாயால சொல்ல மாட்டாங்க, செயல் வீரர்கள். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எந்த விஷயத்தையும் வாயால சொல்லல, எல்லாருமே செயல்படுத்தி கட்டிட்டு இருக்காங்க. சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று வச்சிருந்தாங்கன்னா, அந்த பாசறையின் மூலியமாக எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், எவ்வளவு பனை விதைகளை நடணும், எத்தனை இடங்களில் மரங்களை காக்கணும், ஏரி குளங்கள் குட்டைகள் எல்லாத்தையும் எப்படி தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. குருதிக்குடை பாசறைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுகிறதோ 24 மணி நேரமும் எந்த நேரமும் நீங்கள் அழைப்பு எடுத்து, எனக்கு ஒரு ரத்தம் தேவை, இந்த வகை தேவை, இத்தனை யூனிட் தேவைன்னா உடனடியாக அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அங்கே ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அங்கே இருப்பாங்க, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் இதே திமுக ஒரு சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு அணி இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. அதனுடைய தலைவர் யாரும் தெரியுமா? சேனாதிபதி அவர்கள். ஆனா தெரியல, என்னன்னா அவங்க எதுவுமே சுற்றுச்சூழலுக்காக எதுவுமே செய்யல, இதுதான் உண்மை. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியும் அதிகாரமும் அங்க கிடைத்தால் அவங்க அடுத்த 5 ஆண்டுகள் அந்த தமிழ்நாடு எப்படி இருக்கும்? இங்க வந்து மலைகள் வெட்டப்படாது, ஆற்று மணல்கள் கடத்தப்படாது, சாதி ஏற்றத்தாழ்வுகள் ஆணவ படுகொலைகள் நடக்காது, டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், அதற்கு பதிலாக கல்லு கடைகள் திறக்கப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தனியார் பள்ளிகளையோ தனியார் கல்லூரிகளையோ நோக்கி மாணவ மாணவிகள் போக மாட்டாங்க. என்னன்னா தரமான கல்வி, தரமான ஒரு மருத்துவம், தரமான குடிநீர் அனைத்தையும் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். இவங்க வாயால சொல்லக்கூடியவர்கள் இல்லை, செஞ்சு காட்டுறவங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி நிறைய விஷயம் செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த மாணவ சமுதாய பிள்ளைகளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியார் கல்லூரியை நோக்கி போட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, எனக்கு இந்த தனியார் கல்லூரியில் எனக்கு சீட்டு வேணும், அந்த தனியார் கல்லூரியில் சீட்டு வேணும், அப்பா அம்மாட்ட போட்டி போட்டுட்டு வாங்குறாங்கல்ல, அம்மா நான் படிச்ச அரசு பள்ளிக்கூடத்தை தான் படிப்பேன், ஆனா அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்குவர்கள். ஏன்னா நடத்த முடியும். ஏங்க 240 கோடி ரூபாய் செலவு செய்து உங்களால வந்து ஒரு ரேஸ் நடத்த முடியுதுன்னா, அந்த 240 கோடி ரூபாய் வைத்து எத்தனை பள்ளிக்கூடங்களை நீங்க சீரமைச்சிருக்கலாம், எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு வந்து மேற்கூரை இல்லாம இருக்கு, எத்தனை பள்ளிக்கூடங்கள் இன்னைக்கு பழைய கட்டிடங்கள் இருக்கு, எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு, செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்களா இல்லையா, பேருந்து ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்களா இல்லையா, ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் பண்றாங்களா இல்லையா, இத்தனை பேரும் போராட்டம் பண்றாங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க நல்லது பண்ணிருக்கீங்களா? நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம்ல. மாதம் 1000 ரூபாய் கொடுப்பது நல்ல விஷயமா? இல்ல இலவச அரிசி கொடுப்பது நல்ல விஷயமா? இலவச ஃபேனு, மிக்சி, கிரைண்டர், டிவி இதெல்லாம் கொடுத்து சார் மதிய உணவை தாண்டி இப்ப காலை உணவு திட்டமும் சிறுவர்கள் மத்தியிலும் பள்ளி காலை உணவு திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். முதல்வர் அவர்களை போற்றுகிறோம். மதிய உணவு திட்டத்தையும் நாங்கள் இன்னைக்கு செயல்முறையில வச்சிட்டு இருக்காங்க, அதுக்கும் நாங்கள் போட்டுறோம். ஆனா இந்த 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியில காலை உணவு கூட ஒருவன் வீட்டிலிருந்து சாப்பிட்டு விட்டு வர முடியாத நிலையை உருவாக்கியது யார்? இது என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு மாணவனால ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற ஒரு மாணவனுக்கு காலை உணவு கூட கொடுக்க முடியாத சூழல் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்ப இங்க மக்களுடைய பொருளாதாரம் எங்க உயர்ந்திருக்கு? எதுவுமே உயரலையே. அதுதான் நாங்க சொல்றோம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நாம் தமிழர் கட்சியில ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்து பாருங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, சீமான் அவர்கள் வந்து தனித்து தான் கிளம்படுன்னு சொன்னாரு, திடீர்னு விஜய் அவர்களோட நிறைய விஷயங்கள் ஆதரவா பேசினார், கூட்டணிக்கு போறேன்னு சொன்னாருன்னு. ஆனா விஜய் அவர்கள் திராவிடம் பேர்ல கட்சி வைக்கல, முதல் விஷயம். 2வது விஷயம், விஜய் அவர்கள் தம்பி வர்றாரு, அரசியலுக்கு வரவேற்கட்டும், அண்ணன் மட்டும் எவ்வளவு நல்லா கத்திட்டு இருக்க முடியும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கத்துறோம், நாங்கள் சேர்ந்து போராடுறோம்னு சொன்னார். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனா ஒரு முறை கூட விஜய் அவர்கள் இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நான் நாம் தமிழரோட கூட்டணிக்கு போகிறேன்னு சொல்லல, போகலன்னு சொல்லல. அண்ணன் சீமான் அவர்கள் கூட இடையா சொன்னாரு, மாநாடு நடத்துறாங்க, நீங்க கூப்பிட்டா போவீங்களா, மாநாட்டில் கலந்துப்பீங்களான்னு கேட்டு கலந்துப்பேன், அழைப்பு விடுத்தால் நான் போவேன்னு தான் சொன்னார். அது ஒரு பெருந்தன்மை. ஒரு தமிழ் இனத்தை சார்ந்த ஒருவன் அங்க கட்சி தொடங்குறான். விஜய் அவர்கள் ஒரு தமிழர் கட்சி தொடங்குறாருன்னா இன்னொரு தமிழர் சீமான் அவர்கள் வரவேற்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதை யார் எதிர்ப்பது? இன்னைக்கு முழுக்க எதிர்ப்பது யாருன்னா திமுக. ஏன் எதிர்க்கிறாங்க? ஒரு தமிழன் கட்சி தொடங்கிட்டான், இதே அந்த இடத்துல நான் ஓப்பனா சொல்றேன், இதே அந்த இடத்துல ஒரு தெலுங்கன் கட்சியை தொடங்கினான்னா இதே திமுக அரசு வாய மூடிட்டு இருக்குமா? இருக்காது. ஒரு ஆளுமான தரப்புக்கு எதிராக யார் கட்சி தொடங்கினாலும் எதிர்ப்பாங்க சார். நீங்க வந்து அதை என்ன கேட்கிறேன்? ஆமா, இன்னைக்கு எத்தனை அமைச்சரவையில எத்தனை பேருக்கு வந்து தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துறீங்க? இன்னைக்கு வரைக்கும் சாதிய மாநாட்டுகள்ல போயிட்டு ஐயா KN நேரு அவர்களும்
KKSSR அவர்களும் கலந்துக்கிறாங்களா இல்லையா? அது தனிப்பட்ட முறையில் எது தனிப்பட்ட முறை? எது நீங்க சாதியை ஊக்கப்படுத்துவது? யார் தனிப்பட்ட முறையில் ஒரு அமைச்சர் போய் கலந்துக்கிட்ட தனிப்பட்ட முறையா? இதே சீமான் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில போய் கலந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க ஒண்ணு இல்லைங்க, அண்ணாமலை அங்க நிக்கிறாரு, அண்ணாமலை வாங்க முன்னாடி வாங்க, ஏங்க நிக்கிறீங்க, வாங்க முன்னாடி வாங்குங்கிறாரு. இவங்க அவங்கள புகழ்றதும் அவங்க இவங்கள புகழ்றதும், ஆளுநரோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் வெளில அனுப்பி விட்டுட்டு ஆளுநரோட உட்காந்து தேநீர் வந்து சாப்பிடும். இதே அந்த இடத்துல சீமான் அவர்கள் ஒரு பாஜகவை சார்ந்த ஒருவரோடு நெருக்கமாக பேசிவிட்டாலோ இல்ல உட்காந்து விட்டாலோ என்ன பதிவு போடுவாங்க? இதெல்லாம் ஒரு இணக்கமான தொடர்பு தான். எது இணக்கம்? அதை தாங்க நானும் கேட்கிறேன். சீமான் அவர்கள் இப்ப பாஜகவை சேர்ந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேரில் சந்திக்கிறாங்க, மரியாதை நிமித்தமா வணக்கம் சொல்லிட்டு அக்கா நலம் விசாரிப்பாங்க. ஆனா அந்த புகைப்படத்தை உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க? உடனே பாத்தீங்களா பாஜகவினுடைய பி டீம் யாரு போடுறீங்கல்ல, அப்ப இன்னைக்கு நீங்க பண்ணும்போது ஏன் வாய மூடிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் கேட்கிறேன், சீமான் அவருடைய குழந்தைகள் எங்க படிக்குது? ஏன் அரசு பள்ளிக்கூடங்களை படிக்கல, தனியார் பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நான் வரவேற்கிறேன், உங்களுடைய தைரியத்தையும் உங்களுடைய கேள்வியையும் பாராட்டுறேன். இதே உடன்பிறப்புகள் என்னைக்காவது ஒரு நாள் உதயநிதியோட பையன் எங்கப்பா படிச்சாரு? உதயநிதி எங்க படிச்சாரு? அமைச்சர் KN நேருடைய பேர பிள்ளைங்க எங்க படிக்குது? அமைச்சர் KKSSR பேர பிள்ளைங்கள் எங்க படிக்குது? ஆர் ராசா அவர்களுடைய குழந்தைகள் எங்க படிக்குது? இது ஏன் கேட்கல? திரு சீமானை அவருக்கு நோக்கி இந்த கேள்வியெல்லாம் வருதுன்னா அவர் அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு வெறுக்கிறாருல, அந்த அளவுக்கு அரசாங்கம் சரியில்லாம இருக்கு. ஏன்னா அவரே சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகள் கூட படிக்க தரமற்ற ஒரு பள்ளிக்கூடங்களாக நீங்க அரசு பள்ளிக்கூடங்கள் மாறிடுச்சு. நான் என்ன கேட்குறேங்க, சீமான் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை தனியார் பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறார், தவறுன்னு சொல்றீங்களா? ஏன் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கல, அரசியல் பேசுன்னு சொல்றீங்களா? தமிழக முதல்வர் சொல்றாரு, துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு, மிக தரமான முறையில நாங்கள் வந்து அரசு பள்ளிக்கூடங்கள்ல கல்வியை கொடுக்குறோம், அவ்வளவு CBSE பள்ளிகளுக்கு நிகராக நாங்கள் பாடத்தை நடத்துறோம் சொல்றீங்க. அன்பில் மகேஷ் அவருடைய வீட்டு குழந்தைகள் எந்த பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல படிக்குது சொல்லுங்க? அப்ப முதல்வர் சொல்றாரு, நான் தரமான ஆட்சியை கொடுக்குறேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், தரமான மருத்துவத்தை கொடுக்குறேன், தரமான குடிநீர் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல. எத்தனை அமைச்சர்களுடைய பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறாங்க? எத்தனை அமைச்சர்கள் MLAக்கள் உடல்நிலை சரியில்லைன்னா அரசு மருத்துவமனையில போய் அனுமதிக்கப்படுறாங்க? எத்தனை அமைச்சர்கள் MLAக்கள் அரசு பேருந்துகளில் பயணம் பண்றாங்க? அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் அந்த பேருந்துல பயணம் பண்றாரா? ஆனா ஐயா கக்கன் அவர்கள் பேருந்துல தான் அலுவலகத்துக்கு போவார், பேருந்துல தான் வருவார், அதுவும் அரசு பேருந்துல தன்னுடைய பணத்துல. இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் தன்னுடைய இதுல போறாங்க? ஆனா சீமான் அவர்கள் கார்ல போனா சீமானுக்கு எப்படிப்பா கார் வந்துச்சு? எப்பா பொய் சொல்லி திருடுற நீங்களே வந்து கார்ல போகும்போது என் இனத்தினுடைய விடுதலைக்காக பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் கார்ல போனா என்ன தப்புங்கிறேன்? தமிழ் தேசியவாதினா ஒரு குட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஜோனா பையை மாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். நீ இதே தானே காமராஜர் கக்கனும் அரசு பேருந்துகள்ல பயணம் பண்றது பெருமையா சொல்ற நீங்க, அதையும் சீமான் அவர்களும் முன்னெடுக்கலாமே. அதாங்க நானும் சொல்றேன், சீமான் அவர்களையும் முன்னெடுக்கிறாரு. அவர் செய்யாமலாம் இல்லை, அவரும் கஷ்டப்பட்டு அடிபட்டு ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு. ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்னைக்கு அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இல்ல? இப்ப சீமான் அவர்கள் எங்கேயாவது போனாருன்னா ஒரு பாதுகாப்பு. யாருக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு? திமுக, அதிமுக, BJP, காங்கிரஸ், மதிமுக, தேமுதிக, VCK எல்லா கட்சிகளுக்கு எதிராகவும் பேசுறாரு ஒற்றை மனிதர். அப்ப அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அவர் இதுல போறாரு, கார்ல போறாரு, மகிழுந்துல போறாரு, பயணிக்கிறாரு. சரி, எத்தனை அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி இருக்காங்க? சரி, 908 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணி அபராதம் மட்டுமே ஒரு அமைச்சர் 908 கோடி ரூபாய் கட்டுறாருன்னா அந்த அமைச்சரை பார்த்து எத்தனை உடன்பிறப்புகள் கேள்வி கேட்டிருக்கீங்க? அது இன்னும் நிரூபிக்கப்படல சார். எதிர்த்து மறுபடியும் நிரூபிக்கப்படாம தான் பணத்து கூட வந்து பல கோடி ரூபாய் பணத்தை எடுத்தாங்களா? தங்க கட்டிகளை எடுத்தாங்களா? அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணை போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்கன்னா விசாரணை போயிட்டு இருக்கு. அப்ப திமுக நான் மனசாட்சி தொட்டு இந்த காணொலி பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுங்க, உடன்பிறப்புகள் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு காணொலி ஒன்று போடுவாங்க திமுகல. ஒரு 60 வயது முதியவர், 70 வயது முதியவர், ரொம்ப வயசானவர், சைக்கிளில் போயிட்டு இருப்பார். முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகனுடைய அந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாரி தொண்டர்கள் இருக்கும் வரைக்கும் திமுகவை ஒருபோதும் எவராலும் வீழ்த்த முடியாதுமா. அதை நீங்க பெருமையா பேசக்கூடாது, வெட்கப்படணும். 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில சேரும்போது அந்த மனுஷன் சைக்கிள போயிட்டு இருந்தான். 60 வருஷம் கழிச்சு அவன் தொண்டனா இன்னும் சைக்கிள தான் போயிட்டு இருக்கான். புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னமும் அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான். நீங்க என்ன இங்க வறுமையை உழைச்சிட்டீங்க? எல்லாரும் இங்க சொல்றாங்க சாதி ஏற்றத்தழுவுன்னு. சாதியிலாம் இங்க ஏற்றத்தழுவே கிடையாதுங்க, பொருளாதாரத்தில் தான் ஏற்றத்தழுவு. நீங்க எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், உங்ககிட்ட பொருளாதாரம் இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர், பொருளாதாரம் இல்லைன்னா நீங்க தாழ்ந்தவர் தான். அப்ப இங்க எதை நோக்கி நம்ம போறோம்னா பொருளாதாரத்தை நோக்கி தான் போறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், MLAக்கள், MPக்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனை போறாங்களா, அரசு பள்ளிக்கூடங்களை படிக்க வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. ஆனா மக்களுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்கணும். இதுதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றணும் தாங்க நான் சொல்றோம். அதெல்லாம் மாற்றத்துக்கான வேலையை தானே நாம் தமிழ் கட்சி பார்த்துட்டு இருக்கேன். மறுபடியும் பொதுமக்கள் மேடையிலையும் மக்கள் மன்றத்திலையும் தமிழ் தேசியமா திராவிடமான்னு பேசும்போது திராவிடம் சித்தாந்தம் ஜெயிக்கிற மாதிரி தானே அவங்க சொல்றாங்க. திராவிடத்துக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு? திரும்பவும் கேட்கிறேன், திராவிடம்னா என்ன? திராவிடத்துக்கான மொழி என்ன? திராவிடத்துக்கான எழுத்து என்ன? திராவிடம்னு ஏதாவது கல்வெட்டுகள் எங்கேயாவது, சான்றுகள் எங்கேயாவது, இலக்கியத்துல எங்கேயாவது, வரலாற்றுகள் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. கீழடியில நீங்க நோண்டி பார்த்தா என்ன கிடைக்குது? தமிழ் தான் கிடைக்குது. திராவிடம்னு ஏதாவது கிடைக்குதா? பூம்புகாரில் கடல் கடையில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்கள் தமிழ் எழுத்து தான் இருக்கு. திராவிடம்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த திராவிடம்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அது சீக்கிரம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், திராவிடம்னு பேசுறீங்க, திராவிடச்சி அப்படின்னு பேர் வச்சுக்க வேண்டியதானே? அது ஏன் தமிழச்சின்னு பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க? திராவிடன் அப்படின்னு பேருக்கு முன்னால போட்டுக்க வேண்டியது ஏன் தமிழன்னு பேருக்கு முன்னால போட்டுக்கிறீங்க? தமிழர்களே நிதி அளியுங்கள் கேட்குறீங்க.
நாம் தமிழர் கட்சி திரள் நிதி வாங்குதுன்னு இழிவுபடுத்தி போஸ்ட் போடக்கூடிய நீங்கள் திமுக இது வரைக்கும் உதயநிதி வரைக்கும் நிதி வாங்குறாருங்க. மேடையில் பேசுறாரு. நான் சொல்ல காணொலி இருக்கு. கட்சிக்கு நிதி கொடுங்க. ஐயா கருணாநிதி பேசினாரு, அண்ணா பேசினாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு, இப்ப உதயநிதி பேசுறாரு. அடுத்து இன்ப நிதி வந்தாலும் நிதி கேட்பாரு. தொண்டர்களிடையோ இல்ல பொதுமக்களிடையோ நிதி வாங்குவது எல்லா கட்சிக்காரங்களும் பண்றது தானே. அது ஏன் சீமான் அவர்கள் பண்றது மட்டும் குறிப்பிட்டு பேசணும்? உடன்பிறப்புகள் பேசுறாங்களா இல்லையா இன்னைக்கு இணையதளத்துல? அதுக்காக நான் கேட்கிறேன். பேசுறவங்க எல்லாமே உடன்பிறப்பாயிட மாட்டாங்க சார். உடன்பிறப்புகள் தானே பேசுறாங்க, வேற யாரும் இல்லையா? இதுவரை உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.